Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கக்கூடிய ப்ரோஸோட செக்ஷன் 3. ஆல்ரெடி 2 செக்ஷன் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Already I told about how we have to study that particular prose part. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு எப்படி ப்ரோஸ் பார்ட் படிக்கணும் அப்படின்னு. இதில் வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் படிக்கணும், வெக்காபுலரி ரிலேட்டடாகவும் படிக்கணும். டூ யூ நோ பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். சரியா? அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது செக்ஷன் 3. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். மெனி ஆஃப் திஸ் டைனி கேச்லிங்ஸ் விச் வெய் லெஸ் தேன் 20 grams each. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, அது வந்து எங்கே முட்டை போடுறதுக்காக தான் வந்து நிலப்பகுதிக்கு வரும். முட்டையை போட்டுட்டு என்ன பண்ணிடும், மூடி வச்சிரும். அந்த முட்டை வந்து டென்னிஸ் பால் மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதுக்கப்புறம் அது உடஞ்சி வெளியில வந்துடும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பர்டிகுலர் டிகிரி செல்சியஸ் வந்து வெளியில வந்துடும். சரியா? அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கும் போது 20 grams each. அதோட கிராம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 grams each will not even reach the sea. அது என்னன்னா, அது வந்து சீயவே வந்து அடைஞ்சிருக்காது. they will fall prey to crabs or birds even before they reach the water. prey அப்படின்னா இதுல என்னன்னா அப்ப இறைன்னு அர்த்தம். அதாவது இரையாக்கப்பட்டுருமா. ஏன்னா அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுமா அப்படின்னா, அனிமல்ஸோ இல்ல பேர்ட்ஸோ என்ன பண்ணிருமா, அதை குத்தி சாப்பிட்டுருமா. மோஸ்ட் ஆஃப் தஸ் that do make it on the water will also be eaten by many predators in the sea within first few days of their lives. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த இது என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல இருந்து ஒரு விதமான சென்ட் வரும். அதை பயன்படுத்தி என்ன பண்ணும், நாய் நரி, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹியூமன் பீயிங் ஆல்சோ டேக் தேர் எக்ஸான் அண்ட் தே வில் ஈட்னு. அதனால வந்து இதுக்கு வந்து என்னன்னா, கரெக்டா வந்து இது வெளியில வரவே வராது. 100 முட்டை போட்டுச்சு அப்படின்னா அதுல 1-2 தான் வெளியில வரும். சரியா? பார்க்கலாம். இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் தட் ஒன்லி 1 in every 1000 catchlings becomes an adult. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1000 கேச்லிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரே ஒரு அடல்ட் தான் நம்ம அதுக்கு கிடைக்குமா. ஏன்னா இது முட்டை போட்டு அது வெளியில வரும்போது நிறைய என்ன பண்ணிருமா, நிறைய அதுக்கு ஆபத்து இருக்கும். நிறைய வந்து பிரிடேட்டர்ஸ்னா என்னது, ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை உணவுக்காக கொண்டு சாப்பிட்றத என்ன சொல்லுவாங்கன்னா பிரிடேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹியூமன் பீயிங்ஸும் இதோட முட்டையெல்லாம் எடுத்து சாப்பிடுறாங்க இல்லையா. ஸோ 1000 டர்ட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, முட்டை போட்டுச்சு, 1000 எக்ஸை வந்து அது லே பண்ணிச்சுன்னா ஒன்று தான் வந்து தப்பிக்குமா. It is perhaps to ensure that enough catchlings are made to keep the species going that sea turtles lay so many eggs. இது வந்து என்ன அப்படின்னா, கரெக்டான அது சர்வே பண்ணணும் அப்படின்னா அந்த கரெக்டான இடத்துல வச்சு இது என்ன பண்ணும், நிறைய எக்ஸ் வந்து போடும். சரியா? அடுத்து, ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஸ்விம்மிங் இன் ஓப்பன் ஓஷன், the female catchlings that have become adults return to the same beach where they were born. அதாவது இதுல ஒரு பயாலஜிக்கல், ஆக்சுவலா வந்து சீ டர்ட்டில்ஸே வந்து கொஞ்சம் வித்தியாசமானதான். இப்ப ஏற்கனவே சொன்னோம்ல, ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்ததுன்னா அது மேலாவும், ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தா அது ஃபீமேலாவும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம்ல. எத்தனை டிகிரி செல்சியஸ், 27 to 28 டிகிரி செல்சியஸ்னா மேல் கேச்லிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். 30 டிகிரி செல்சியஸ்னா ஃபீமேல் கேச்லிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதே 29 to 30 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா ஈக்குவல் மென் அண்ட் உமன் கிடைக்குன்னு சொன்னோம்ல. அதே மாதிரி இதுல ஒரு பயாலஜிக்கல் சர்ப்ரைசிங் ஃபேக்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, அது எங்க பிறந்துச்சோ, அதாவது அந்த ஃபீமேல் கேச்லிங்ஸ் எங்க பிறந்துச்சோ அந்த சேம் பீச்சுக்கு வருமா, வந்து அதோட எக்ஸ போடுமா. Actually, how they managed to find the place after so many years in the sea is one of many mysteries of the fascinating reptiles. அதாவது மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது என்ன, புரியாத புதிர்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லுவாங்க, மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியாத புதிர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேஷினேட்டிங்கிறது அது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அது எப்படி தான் பிறந்த இடத்த கண்டுபிடிச்சு அதே பிளேஸ்க்கு வந்து அது வந்து முட்டை போட்டுதுங்கிறது அது நார்மலான விஷயம் கிடையாது இல்லையா. Sea turtles are among many wonderful creatures we share this planet with. They have survived natural dangers of millions of years, but sadly human activities during last few decades. கண்ணா இங்க டிகேட்ஸ்ங்கிறது பீரியட் ஆஃப் 10 years தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பீரியட் ஆஃப் 10 years தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் ஆஃப் 10 years தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிகேட்ஸ்னு சொல்லுவோம். டிகேட்ஸ் have put them in grave danger. There are many factors that threaten their survival. ஆக்சுவலா சீ டர்ட்டில்ஸ் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கள் பட்டியல்ல இருக்கு.
ஏன்னா அது 1000 முட்டை போட்டுச்சு, 1000 குஞ்சுகள் விழுந்ததுன்னா அதுல ஒண்ணுதான் தப்பிக்க முடியுது. பிகாஸ் ஆஃப் ஹண்டிங், பிகாஸ் ஆஃப் த பீப்புள், பிகாஸ் ஆஃப் த பிரிடேட்டர்ஸ் அது அதால சர்வே பண்ண முடியல. சரியா? பீப்புள் ஹண்ட் them for their meat or collect their eggs. Sometimes they are accidentally trapped in the nest of motorboats. Problems like pollution, dumping of plastics in the ocean and construction activities on nesting beaches also hurt their survival. அதாவது மனுஷங்க இத ஃபுட்டுக்காக எடுக்கிறாங்க, இல்ல அனிமல்ஸ் கொத்தி சாப்பிடுது, அதெல்லாம் தாண்டி நம்ம கடலையும் இப்ப சுத்தமா வச்சுக்கிறது இல்ல. கடல்ல தேவையில்லாத பிளாஸ்டிக்க கொட்டுறது, நீரை சுத்தமா வச்சுக்கிறது இல்ல. அதோட வாழக்கூடிய இடமே அதுதான். அந்த இடத்த நம்ம அசுத்தப்படுத்தணும், நம்ம கிளீனா வச்சுக்கலன்னா அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழியதானே செய்யும். Only by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. நம்ம கரெக்டா பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டா மட்டும்தான் சீ டர்ட்டில்ஸ்ங்கிற ஒரு உயிரினத்தை நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சரியா? இந்த சீ டர்ட்டில் ஸ்டோரி ஆக்சுவலா 3 செக்ஷன் பார்த்திருக்கோம். இந்த 3 செக்ஷன் ஸ்டோரி எழுதினவங்க யாரு அப்படின்னா ஷேகர் டடாட்ரி அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருப்பாங்க. சரி, அந்த 3 ஸ்டோரி எழுதினவங்க யாரு அப்படின்னா ஷேகர் டடாட்ரி. இந்த ஷேகர் டடாட்ரி ரைட்ஸ் பாப்புலர் ஆர்டிகல்ஸ் ஆன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங். அதாவது இவங்க யாரு அப்படின்னா இந்த வைல்ட் லைஃப் பத்தி நிறைய ஃபிலிம் மேக்கிங்லாம் பண்ணவங்க. ஹி ஹாஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நேச்சர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்தே எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான். He is an award-winning wildlife and conservation filmmaker who, அதாவது அவர் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர். அதாவது அவார்ட் வாங்குற அளவுக்கான வைல்ட் லைஃப் ஃபிலிம் மேக்கர் யாரு அப்படின்னா இந்த ஷேகர் ததாத்ரி. ஓகேயா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து க்ளோசரி. சர்வை அப்படிங்கிறது என்னது? சர்வே பண்ணணும்னா நம்ம சர்வே பண்ணா நம்ம வேலைக்கு போகணும்னு சொல்றோம்ல. சர்வேங்கிறது என்னது? கண்டினியூ டு லிவ். அடுத்து மிஸ்ட்ரீஸ்ங்கிறது ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து ஃபேஷனேட்டிங் அப்படிங்கிறது அட்ராக்டிங் greatly. அடுத்து டிகேட் அப்படிங்கிறது என்னது? பீரியட் ஆஃப் 10 years. டிகேடுங்கிறது என்னது? பீரியட் ஆஃப் 10 years. ஓகேயா? சர்வேங்கிறது என்னது? கண்டினியூ டு லிவ். மிஸ்ட்ரீஸ்ங்கிறது a fact that are difficult to understand. சிம்பிளா சொன்னா புரியாத புதிர். ஓகே. ஃபேஷனேட்டிங், அட்ராக்டிங் greatly. அடுத்து டிகேட்ங்கிறது a period of 10 years. ஓகே. அடுத்து புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். The dash is a biological relative of tortoise. tortoise ஓட biological relative யாரு? Sea turtle. Okay, option A is right. Then India coastal waters becomes sea species of எதை நம்ம பார்ப்போம்? sea turtles பார்ப்போம். அடுத்து sea turtles come to the shore too. அது எதுக்கு வருது? eggs, to lay eggs. அடுத்து it is a problem for a sea turtles to come ashore because animals and people hunt them. வேட்டையாடுறாங்க இல்லையா? ஹண்டிங்கிறது வேட்டையாடுறது. அடுத்து a turtle's flipper help it to ஸ்விம். ஆக்சுவலா இந்த ஃபிளிப்பர்ஸ்ங்கிறது எதுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னா ஸ்விம்க்கு பயன்படக்கூடியதுதான் ஃபிளிப்பர்ஸ். அடுத்து a sea turtle hammerflox, it's nested by tossing sand on it to incubate eggs in the warmth of the sun. ஓகே, புக் பேக் கொஸ்டின். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி கேட்டிருந்தீங்கன்னா இது ஈஸியா எழுதிருவீங்க. அடுத்து பாருங்கப்பா, filling the blanks with words that convey correct meanings of the sentences. இது ஹோமோஃபோன்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. பாருங்க, tiny catchlings fall dash to many predators. அந்த குட்டி குட்டியா இருக்கிறது எதுக்கு இரையாயிரும்? பிரேங்கிறது சாமி கும்புறது, பிரேங்கிறது இறை. அப்ப இதுக்கு என்ன வரும்? இந்த பிரே தான் வரும். சரி, அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பிரே. அடுத்து sea turtles live in their dash life in the sea. அதாவது sea turtles தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எதுல தான் வாழும் அப்படின்னா சீல தான் வாழும். இந்த ஹோலுங்கிறது என்னது? ஓட்டை. சரியா? அப்ப இதுதான் கரெக்ட். Then the turtles come ashore only during the எந்த டைம்ல மட்டும் தான் வரும்? நைட். சரியா? அடுத்து the predators follow the dash of the turtles to. இதுல சென்ட்ங்கிறது வழி அனுப்பி வைக்கிறது. இந்த சென்ட்ங்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மெல். சோ இதுக்கு ஆன்சர் சென்ட். அடுத்து the female turtles lay eggs and go back to the sea. இது இந்த சீங்கிறது பாக்குறது, இந்த சீங்கிறது என்னது? கடல். அடுத்து இந்த இதுல இருக்கக்கூடிய லிசனிங் ஸ்கில் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கொஸ்டினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்து சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட்ங்கிறது என்னது? சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் கொடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட்ங்கிறது ஐவியூ தே. அந்த ஐவியூ தேவை எதெல்லாம்
இன்ஸ்டடா யூஸ் பண்றோமோ அதெல்லாம் சப்ஜெக்ட்ல வரும். ரிமைனிங் திங், வெர்பு வித் ரிமைனிங் திங், ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டை தவிர இருக்கக்கூடிய மித்த சென்டென்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிடிகேட்னு சொல்லுவோம். இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல கிராமர் ஒன்றும் பெருசா பார்க்க வேணாம். நமக்கு கிராமர் வந்து எந்த கிராமர் கேட்பாங்க அப்படின்னா 8th 9th 10th கிராமர் தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை வரும்போது உங்களுக்கு டீப்பா சொல்லித்தரேன், சரியா? அடுத்து இதுல பாருங்க, மேக் அ மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஃப்ரம் த டேபிள் கிவன் பிலோ. Turtle, a turtle live in the sea. And the sentence correct. A turtle is huge. A turtle have a connection with the land. அப்ப இதெல்லாம் வரும். அடுத்து turtles are found in coastal areas. Turtles are wonderful creatures. Turtles has flippers to swim. So இதுல வந்து ரெண்டு A and B மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க, மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து இதுவும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். sea turtles எங்கப்பா வரும்? sea turtles என்ன பண்ணும்? come ashore to lay eggs. அடுத்து கேட்ச்லிங்ஸ் என்ன வரும்? கட் ஓப்பன் த லெதரி எக்ஷெல், அந்த முட்டையிடும். அடுத்து டர்ட்டில் என்ன பண்ணும்? யூசஸ் இட்ஸ் ஃப்ரண்ட் end ஆஃப் flippers டு ஸ்விம், அது. அடுத்து மெனி ஃபேக்டர்ஸ் threaten த சர்வைவல் ஆஃப் sea turtle. ஓகேயா? புரிஞ்சுதா? இந்த லெசன் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, உண்மையாவே கஷ்டமாவா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ்ல அந்த லெசன் புக் பேக், இன்சைட் வெக்காபுலரி எல்லாத்தையுமே நீட்டா ஹைலைட் பண்ணி நல்லா தரவாவே படிச்சிடலாம், அப்படிதானே? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. படிக்கும் போதே கொஸ்டினை கடினமா கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சு படிங்க. அப்பதான் ஈஸியா வந்தா ஈஸியா எக்ஸாம் வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியா எழுத முடியும். நம்ம இங்கேயே வந்து நிறைய ஆப்ஷன் விட்டுட்டோம், நிறைய பார்க்காமலோ போயிட்டோம்னா எக்ஸாம் வந்து என்ன ஆயிடும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம இப்பவும் சொல்றேன், நம்ம எழுதுறது போஸ்டிங் எக்ஸாம். நீங்க இங்கிலீஷ் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 30 out of 30 வாங்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி டிஆர்பி எக்ஸாம் எழுதுறாங்க, இல்லை டெட் பேப்பர் 1, 2 படிச்சுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு வந்து இந்த வீடியோல இதெல்லாம் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் பி ஃபார் யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம்.